வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இதில் கொஞ்சமாக மீதி இருக்குது. இது வந்து மீதி வைக்கக்கூடாது, சீக்கிரமாக வண்டு வந்துடும். அதனால் நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் இட்லி அரிசிக்கு 1/2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டும் சரி பாதி எடுத்துப்பேன். மீதி இருக்கிறதுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுப்போம். இது வந்து 6 to 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த மாதிரி மேலே மிதக்கும். கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா எல்லாம் கீழே இறங்கிரும். மிக்சியில் அரைச்சா சூடாகிடும், நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை இட்லி மாவு அரைக்கும் போது ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி மாவு அரைச்சி முடிச்சுட்டு கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக கிரைண்டர் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா கிடச்சிருக்கு. மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி 1 கை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன். அரைக்கும் போது சேர்த்தலைன்னா இந்த மாதிரி டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ தோசைக்கல்லை காய வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கணும். ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிக்கணும். இது வந்து ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியமில் வச்சுக்கணும். ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கீழே எல்லாம் வெந்துட்ட மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் பச்சையாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் செவந்த உடனே எடுத்துடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.